இன்னைக்கு ஒரு லாங் குக்கிங் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏன் அப்படின்னா, இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 1/4 கிலோ 25 ரூபாயாம். இதை வந்து வச்சு ஒரு ஸ்பெஷலான சமையல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3/4 ஹவரா இதையும் பூண்டியும் நான் உரிச்சிட்டு இருக்கேன். காட்டுங்க, அதை உரிச்சு குறுக்க வேற வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ மண் சட்டி வந்து 2 அடுப்புல வச்சிருக்கோம். இங்க பாருங்க, 2 அடுப்புல வச்சிருக்கோமா. சாப்பாடெல்லாம் வடிச்சாச்சு. முதல்ல குழம்பு செய்ய நேற்று குக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கன் 65 ஆயிலில் வந்து போட்டுக்கலாம். நேற்று வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் 65 அதை குக் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போது இது ரெண்டும் சூடாயிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் இந்த குட்டி கடாய் இருக்குது பாருங்க, இதில் வந்து இந்த பரங்கிப்பேட்டையில் மிளகாவை வாங்கி அரைச்சிட்டேன் நான் தெரியாமல். ரொம்ப கொடுமையாக போச்சு, பயங்கர காரங்க. பெரிய மண் சட்டியில வடகம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதை வந்து போடுறேன். அப்படியே கருவேப்பிள்ளை. என்ன சமைக்க போறேன்னு சொல்லாமையே இந்த அம்மா பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, லைட்டா திரைக்கும். இப்படி போட்டுப்போம். அதே மாதிரி இதுல லைட்டா இப்போ இது ரெண்டுத்துலயுமே இந்த வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குழம்பு கடாய், அதனால அளவா போட்டுக்கலாம். இப்படி அளவா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கீரை செய்ய போற கடாய், அதனால கொஞ்சம் நிறைய போட்டுப்போம். இப்போ இது ரெண்டும் வதங்கும். மாடி தோட்டத்துல எனக்கு நிறைய மணத்தக்காளி கீரை கிடைச்சிது. மணத்தக்காளி கீரை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான் கட்டிங்ஸ்ல இருந்து வளர்த்தேன். அது வந்து நிறைய கிடைச்சிது எனக்கு. அதை வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டு ஒரு டிஷ் வந்து நான் செய்ய போறேன். இதுதான். வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது மணத்தக்காளி கூட. ஏன் அப்படின்னா மணத்தக்காளியும் வெங்காயமும் நல்லா குக் ஆகணும்ல, அதனால இந்த கீரையை எப்படி போட்டுப்போம். வெங்காயத்தையும் ரொம்ப வதக்கி கீரையும் ரொம்ப வதக்கி இருக்கிற சத்தெல்லாம் போயிட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கே அர்த்தம் இல்லாத ஆயிடும். அதே மாதிரி இது இருக்கு பார்த்தீங்களா, முள்ளங்கி. வெங்காயம் வதக்கினது முள்ளங்கியை மட்டும் நல்லா தோல் சீவி குறுக்க நெடுக்க கட் பண்ணி வச்சிருக்கோம். இது எவ்வளோ ஒரு தண்ணி காய்கறி பாருங்களேன். இல்லை, இந்த தண்ணி காய்கறிலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் மாடியில் வருஷம் முழுக்க முள்ளங்கி வரும் மாடி தோட்டத்தில். ஏன்னா கிளைமேட் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இருக்காது. இப்போ பார்த்தா அக்டோபரில் வச்ச முள்ளங்கி விதைகள் எல்லாம் அடை மழையில் சாப்ளிங்ஸ்லாம் கருகி போச்சு, ஐயில் வைப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்படியே குழம்புக்கு தேவையான ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த கொஞ்சமா எறா இதுல நம்ம கொஞ்சம் தான் போடணும், நிறைய போட்டு வதவதெல்லாம் சாப்பிட்டு கூடாது. இந்த எறாவை வந்து தண்ணி விடும். நீர் காய்கறி உடனே வந்துடும். எறா வந்து தண்ணி விடும். இப்போ எறா வச்சு நம்ம சமைக்கிறதுனால பெருங்காயம் இருக்கு பாருங்க, இந்த பெருங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும். எறால வேற முள்ளங்கி வேற. ஸோ நம்ம இந்த பெருங்காயம்ங்கிறது ரொம்ப மஸ்டான விஷயம், ஓட்ட போடாது. இங்க எல்லா டிஷ்லையும் போட்டுக்கலாம். அதுக்குன்னு கறி குழம்பு பிரியாணியில எல்லாம் போட்டு போறீங்க, இதில் கொஞ்சம் போடுவோம், அவ்வளோதான். பிரியாணியில எல்லாம் போட்டுறாதீங்க, ஃப்ளேவரே போயிடும். இப்போ இந்த முள்ளங்கி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேகுது. ஏன் அப்படின்னா எறா வந்து தண்ணி விடுது. ஓகேவா? இப்ப புளி கரைசல், எறா முள்ளங்கி போட்ட குழம்பு தான் இன்னைக்கு நம்ம வீட்டில். முருங்கைக்காவை தேடி போனோம். முருங்கைக்காய் வந்து 1 கிலோ 400 ரூபாயாம். எந்த கடையிலுமே முருங்கைக்காய் இல்லை. பரவாயில்லைங்க, நான் எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொன்னா முள்ளங்கி வந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். சில்லித்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள், குழம்பு மிளகாய் தூள்லயே நான் தனியாத்தூள் மட்டும் தனியாக அரைச்சி வச்சிருக்கேன். அதாவது குழம்பு தூள்ல சில்லி தூள் போடாம. இப்போ வந்து இதை கிளறுவோம். நல்லா இருக்கும் இந்த குழம்பு, ரொம்ப செக்கு எண்ணெயில் செய்யறதுனால. இந்த சிக்கன் 65 எண்ணெயை வந்து நான் ஏன் கீழே ஊற்றலை அப்படின்னா, நான் வந்து செக்கு எண்ணெயில் தான் ஒன்று சமைப்பேன். ஸோ அது வந்து வீணா போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக. ஸோ இது கொதிச்சு வரதும் எண்ணெய் பிரியும். கிழங்கெல்லாம் வந்து கொதிச்சு வந்ததும் எண்ணெய் பிரியும். இதுக்கு நடுவில் இந்த மணத்தக்காளி கீரை,
நான் வேக மாட்டேன் அடப்பிடிக்கிட்டு பாருங்க, பச்சை பச்சைன்னு இருக்கு. இது சுருண்டு வரும்போது இதுல நம்ம 4 முட்டை போட போறோம். நல்லா போட்டுப்போம் முட்டையை. கொஞ்சம் சுருண்டு வரட்டும், லைட்டா கலர் மாறட்டும். இப்போ வந்து முட்டை போடுவோம். கீரைக்கும் முட்டைக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சால்ட் உப்புல தான் நம்ம செய்யறோம். இப்போ வந்து கொஞ்சம் கிளறிப்போம். கீரை சுருண்டுடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்பலாம் கீரையை போட்டு வதக்கக்கூடாது. இது மணத்தக்காளி கீரையில உடம்பு ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றது. இப்போ வந்து இதில் முட்டை போடுவோம். எறும்பெல்லாம் வருது. ஒன்று, இந்த மழை காலத்தில் எங்கெங்கேயோ இருக்க எறும்பெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது, விட மாட்டேங்குது. பாருங்க, முட்டையில் எறும்பு அதுக்குள்ளே. இப்போதான் வாங்கிட்டு வந்து வச்சோம். உள்ளெல்லாம் எறும்பு விழுந்துடாது, கவலைப்படாதீங்க. வந்து 4 முட்டையை உடச்சி ஊற்றுறதுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். நம்ம ரொம்ப ஹையில் வச்சோம்னா மண் சட்டி சூடு, அடுப்போட சூடு எல்லாம் சேர்ந்து ஒரு வழி ஆயிடும். அதனால சிம்மில் வைங்க. வச்சுட்டு கிளறுவோம். இதில் காரமாக எனக்கு சாப்பிட பிடிக்குன்னா கொஞ்சமாக சில்லி தூள் போடலாம், கொஞ்சமாக பெப்பர் தூள் போடலாம். நான் அந்த 2 மிளகாய் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த காரம் தான். வேணும்னா நீங்கள் மஞ்சள் கூட போடலாம். இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. சாப்பாடை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த முட்டை மணத்தக்காளி கீரையை மட்டுமே சாப்பிடலாம். வெறும் செக்கில் ஆட்டின எண்ணெய், அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 மிளகாய், அவ்வளோதான். ஸோ இப்படி 3 இது வந்து கரெக்டாக இருக்காதுல்ல. அதுக்கு ஒரு தட்டு எடுப்போம். இது கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கு. தட்டு போட்டு மூடுவோம். மூடிட்டு நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து எனக்கு குழம்பு மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக ஆச்சி மட்டன் மசாலா அதை வாங்கிட்டு வந்து மீன் குழம்புல போட்டேன். ஒரு வித்தியாசமும் தெரியல. இது ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாரா குழம்பு செய்கிறோமா, உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் கறி மசாலா இதெல்லாம் போடலாம். ஆனால் அது கொஞ்சம் காரசாரமாக இருந்தது, ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே நான் சொல்லலை. குழம்பு மிளகாத்தூள் காலி, சில்லி தூள் கொஞ்சமா இருந்தது. அதுக்குன்னு ஒரு குழம்பை வந்து நம்ம சில்லி தூளிலே சமைச்சிட முடியாதுல்ல. அதாவது வெறும் மிளகாத்தூள் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, காஞ்ச மிளகா, அதில் மட்டும் செஞ்சிட முடியாதுல்ல. ஸோ இதில் வந்து எண்ணெய் பிரியுது. நம்ம இதை வந்து திறப்போம். வாசனையாக இருக்கு பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி தான் கெளுத்தி முட்டைன்னு நான் ஒன்று வீடியோ போட்டேன் ஃபேஸ்புக்கில். இது வரைக்கும் 30,000 பேர் பார்த்துருக்குறாங்க. நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிட்டீங்க. அந்த கெளுத்தி முட்டை வேற, சாதா மீன் முட்டை வேற. சாதா மீனோட வந்து செனை, அதை வந்து நம்ம 65 எல்லாம் போட்டுடலாம். 65 போடலாம், வறுத்து சாப்பிடலாம், குழம்புல போட்டுடலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த கெளுத்தி முட்டையை வந்து நம்ம ஒரு மாதிரி சமைக்கணும். அதுக்கு ஒரு மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் சமைச்சது எப்படின்னு தான் உங்ககிட்ட கமெண்ட்ல கேட்டேன். அதாவது அந்த கெளுத்தி முட்டையை நான் ஒழுங்கா சமைச்சேனா அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணாம எனக்கு பிடிக்கும், நான் முட்டை சாப்பிடுவேன், எனக்கு முட்டை பிடிக்கல, எனக்கு கவுச்சடிக்குது, அப்படி இப்படின்னு வேற கமெண்ட்லாம் வந்தது. ஸோ இது பாருங்க, இது அப்படியே இறக்கி வச்சு அது தயாராகிடும். ஸோ அந்த இடத்துல இறக்கி வைப்போம். இறக்கி வச்சுட்டு வேற ஒரு சட்டி எடுக்கிறேன். எப்போதுமே எந்த சட்டி எடுத்தாலும் நம்ம சுத்தமாக தொடச்சிடணும். என்ன, குழம்ப சிம்மில் வைப்போம். வச்சுட்டு வேற ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இந்த சட்டி சூடுலேயே இப்போ வந்து நம்ம மூடுவோமா, எங்க அதோட தட்டு அது வந்து ஓரளவுக்கு வெந்து போயிடும். இப்போ இந்த சட்டி எடுக்கிறோம். என்னம்மா நீ சமையலை முடிக்கவே இல்லையா, ஏதோ செஞ்ச, இப்போ பார்த்தா இன்னொரு சட்டி எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது இன்னொரு சட்டி. இதில் வந்து நம்ம ப்ரான் மசாலா, இந்த குட்டி குட்டி ப்ரான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது போட்டு ஒரு மசாலா செய்யலாம். ஸோ இந்த மண் சட்டி வச்சுருக்கோமா, ப்ரான் மசாலாவுக்கு சோம்பு போட்டுப்போம். சோம்பு எப்படி திறக்கிட்டு பாருங்க. கடாய் ரொம்ப சூடாயிடுச்சு, அதனால வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம சோம்புல தான் தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே கட்டுங்க மலை பூண்டு, இது வந்து குறுக்கும் நெடுக்குமா மெலிசாக வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ரான் மசாலாவுக்கு இது ரொம்ப முக்கியமானது, அதையும் போட்டுப்போம். இன்னைக்கு முழுக்க நான் சின்ன வெங்காயம் சமையல்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. மீதி இருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் போட்டுப்போம். அப்படியே அது வதங்கட்டும். நம்மளுக்கு வந்து ஒரு தக்காளி பழம் தேவை. இதை வச்சு கிளறிப்போம். இது மட்டும் நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை வந்து இதில் போடணும்.
எங்க சாப்பாடுலாம் வடிச்சு வச்சுட்டு அதை காட்டுங்க. ஸ்டீல் அரிசியில சாப்பாடு வடிச்சு வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நாட்டு தக்காளி. இதை போயிட்டு எங்க ஸ்மார்ட் பஜார் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வாங்கினா 1 கிலோ 65 ரூபா. 25 ரூபான்னு வித்த தக்காளி ஏன் 65 ரூபான்னு ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல, ஒன்றும் புரியல. என்ன அந்த விலை, தக்காளி ஒரு விலை ஏறும் பார்த்தீங்களா, அந்த சீசனே இன்னும் வரலன்னு சொல்லணும். நான் ஊர்ல இருந்து வந்து எனக்கு மாடி தோட்டத்துல தக்காளி செடிகள்ல ஒரு 5-6 தக்காளி கிடைச்சது. அதை வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். அப்புறமா பண்ண முடியல. சரி, அதனால இந்த தக்காளிகளை வந்து நான் வெட்டி வச்சிருக்கிறேன். காட்டுங்க, அது வந்து போச்சு. அதில் வந்துட்டு அதில் போடுவோம் ஃபிஷ்ஷும். ஸோ ப்ரான் மசாலா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. பெரிய பெரிய ப்ரான்ஸ் நாங்கள் வாங்குவோம், வறுத்து சாப்பிடுவோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். இந்த பூவாத்தூர் கிட்ட ஒரு ஹோட்டல் வருமே, அங்கெல்லாம் இந்த ப்ரான் மசாலா ரொம்ப ஃபேமஸ். பூவாத்தூர் ஹோட்டலு, மெஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா கடைங்கள்லாம் வரும். அங்கே வந்து இந்த ப்ரான் மசாலா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தக்காளிலாம் வந்து நல்லா குழஞ்சி வரணும். எப்படி இருக்கு பாருங்க, எறாவோட அளவே கம்மி தான். ஆனால் இந்த மசாலாஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மசாலாஸ். இதில் கருவேப்பிலை அப்படியே நல்லா போட்டு மாடி தொட்ட கருவேப்பிலை. இந்த குழம்பு வந்து டன் ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் பிரியுது, எண்ணெய் பிரிஞ்சிருக்கா. இது மண் சட்டி அப்படிங்கிற காரணத்தினால ஆஃப் பண்ணிடலாம். இன்னமும்லாம் இது குக்காவ தேவையில்ல. முள்ளங்கி, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் வெந்து போச்சு. அதனால இதை ஆஃப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஸோ ப்ரான் மசாலுக்கு சில்லித்தூள், அதுக்கப்புறம் சில்லித்தூள் போடாம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கு, அதை போடுறேன். உப்பு போட்டேனா? இல்ல ப்ரான் மசாலா உப்பு போட்டேனா இதுக்கு ப்ரான் மசாலா போட்டேனா? அப்படியா? சரி, நக்கி பார்ப்போம். இது வந்து தக்காளிகளோட பிளெண்ட் ஆகும் அப்படியே மசாலாஸ். அது பிளெண்ட் ஆகி வரும்போது எறாவை போட்டோம்னா எறால இருந்து தண்ணி பிரியும். அந்த தண்ணியில இந்த தக்காளி எல்லாம் இன்னும் ஃபர்தரா குழையும். அந்த ப்ரான் மசாலாவோட டெக்ஸ்சரே வந்து வேற லெவல்ல இருக்கும். இன்னும் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நீங்க மசாலாஸை வதக்குங்களை போட்டு பயங்கரமா இருக்கும். இப்ப இது காட்டுங்க, 3 வலை குட்டி எறா. இதை போட்டதுமே சிம்ல வச்சுங்க. இப்போ தடபுடலா ஒரு 2 அடுப்பு இருக்கிறதுனால முதல்ல சாப்பாடை செஞ்சிட வேண்டியது. அப்புறமா என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது. ஸோ சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் என்ன போட்டோம், பூண்டு. இப்போ இந்த குட்டி குட்டி இறால் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ 180 ரூபா. இது 180 ரூபா. இது கோவளம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதை மூடி போட்டு மூடுவோமா? இப்போ எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க. இது ஒரு 6 பேர் சாப்பிடலாம். இது உரிக்கிறது தான் கஷ்டம். இதை வச்சு மூடுவோம். இதுக்கு ஒரு மூடி இருக்கு, இட்லி தட்டு மூடி. இருங்க எடுத்துறேன். நாங்கள் காணோம். அந்த ஒர்க் சிம்மில் வச்சுட்டு இந்த ப்ரான் மசாலா கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. இந்த ப்ரான் மசாலாஸ்க்கு தண்ணி எல்லாம் டக்குன்னு அவசரப்பட்டு ஊற்றிடாதீங்க. அப்புறம் அது ப்ரான் மசாலா மாதிரியே இருக்காது. இது தொக்கு கிடையாது, ப்ரான் மசாலா. ஒரு மூடி 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். இந்த ப்ரான் மசாலா இருக்கு பார்த்தீங்களா, நான் ஒரு 2 தடவை கிளறினேன். ஏன்னா அடி பிடிக்கும்ல, அதனால அது வந்து லைட்டா எண்ணெய் வரும். எண்ணெய் ஊற்றுனதுனால இது இந்த படினப்பாக்கம்லாம் தோசைக்கல்ல போட்டு சூப்பரா வந்து அடிக்கடி செய்வாங்க. எண்ணெய் பிரியுது பாருங்க. இது மிகவும் குட்டி எறா. இதை போட்டு முறுக்குன்னு 10-15 நிமிஷம்லாம் வேக வைக்க தேவையில்ல. இந்த மசாலாவோட இது சேர்ந்ததுமே உங்களுக்கு தெரியும். கிளறி பார்த்தா அது பாருங்க, தக்காளி காணோம், சின்ன வெங்காயம் காணோம், பூண்டு காணோம், கருவேப்பிலை எல்லாம் வெந்து போச்சா, ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஒரு மொத்தத்திலே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்க இந்த நாகப்பட்டினம் பீச்சு அங்க இங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோசைக்கல்ல போட்டு இந்த ப்ரான் மசாலா, நண்டு மசாலா, அதுக்கப்புறமா இந்த சனை ஃப்ரைலாம் இந்த நாகப்பட்டினம் இந்த வேளாங்கண்ணி வெட்டுவாங்கண்ணி வந்து வேளாங்கண்ணி பீச் கிட்டலாம் செம்மையா கிடைக்கும். எல்லாம் காரசாரமா இருக்கும். இந்த கடற்கரையை பார்த்துட்டு சாப்பிட்டா தான் சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச் ரெசிபி நல்லா சூப்பரா சமைச்சிருக்கோம். ப்ரான் மசாலா, முள்ளங்கி போட்ட சின்ன வெங்காயம் போட்ட ப்ரான் குழம்பு, அதுக்கப்புறமா கீரை வெந்துச்சு பாருங்க. கடைசியா இன்னும் ஆவி பறந்துட்டே இருக்கு பாத்தீங்களா, அதான் நம்ம மனசுட்டு இருக்க மகிமை. வீடியோ எடுக்கிற கேமராமேன் உயிரை கொடுத்து எடுக்கிறாரு, தண்ணி குடிக்கிறாரு, போய் படுத்துக்கிறாரு, திருப்பி வர்றாரு. தாங்க முடியா வெயில் அப்படின்னு. வெயில் இல்ல, புழுக்கம் இருட்டிக்கிட்டே இருக்கு இந்த சென்னையில. திட்டுவா இப்படி பண்ணிட்டியே
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த திப்பா வந்து ஃபுல்லா ஸ்ரீலங்கால இருந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், கடலூர் போயிடுச்சு. இங்க ஏதோ சாரல் மழை அடிச்சிட்டு இருக்கு. ஸோ என்னோட சமையல் வந்து மண் சட்டியில சூப்பரா இன்னைக்கு சின்ன வெங்காயம் ரெசிபி போட்டு நான் நல்லா சமைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு லாங் குக்கிங் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல போடுங்க.